நம்பவே மாட்டேன். தோமா, நாங்கள் சொல்வது உண்மை. கல்லறைக்கு சென்ற மகதலேனாவிடம் நம் போதகர் உயிரோடு வந்து பேசி இருக்கிறார். அது மட்டுமல்ல, எம்மாவுஸ் போகிற வழியில் நம் நண்பர்கள் இருவரோடு பேசிக்கொண்டு சென்ற நம் போதகர் அன்று பொழுது சாய்ந்த வேளையில் அப்பத்தை பிடுகையில் தன்னை வெளிப்படுத்தி பின் மறைந்திருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் எல்லோரும் வீட்டின் நடுப்பகுதியில் கூடியிருக்கையில் பூட்டி இருந்த கதவு வழியாக ஒளிரும் தீபம் போல வந்து நம் போதகர் உங்களுக்கு சமாதானம் என்று கூறி எங்களிடையே நேரடியாக பேசினார். நீங்கள் ஆவியை கண்டு உளறுகிறீர்கள். நம் போதகராவது உயிரோடு வருவதாவது. அப்படியே அவர் வந்தாலும் அவரது காயம்பட்ட கைகளிலும் விழாவிலும் என் கையை விட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு சமாதானம். தோமா, வா, என் விழாவிலே உன் கையை விடு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஆண்டவரே, என் தேவனே, என்னை மன்னித்து விடுங்கள். ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன், நீரே மெய்யான கடவுளின் மகன். ஆண்டவரே. தோமா, என்னை கண்டதால் நம்பிக்கை கொண்டாய். என்னை காணாமலேயே நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். தோழர்களே, விரைவில் விண்ணகத்தில் இருக்கும் என் தந்தையிடம் நான் செல்ல இருக்கிறேன். கலக்கம் வேண்டாம். உங்கள் பணிவாழ்வில் உங்களுக்கு துணையாளராக தூய ஆவியானவரை உங்களுக்காக அனுப்புவேன்.